மெயின்ஸில் ஜிஎஸ் பேப்பர்ஸ், தட் இஸ் பேப்பர் 1, பேப்பர் 2, 3, 4. ஸோ இந்த 4 பேப்பர்ஸ்க்கும் ஆன்சர் ரைட்டிங்க்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ தட் வி கேன் see it in this செஷன். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்கணும்னா, அந்த கொஷினோட டிமாண்டை நாம் அனலைஸ் பண்ணணும். ஸோ கொஷின்ஸ்க்கான ஆன்சரை இது பண்ணுறதுங்கிறது இட் இஸ் அ ராங் அப்ரோச். நம்ம அதோட டிமாண்ட் என்ன, சரி அந்த டிமாண்ட் அப்படின்ற இந்த வார்த்தையை எப்படி நம்ம வந்து ஃபர்தராக பிரேக் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரும்னா டைரக்டிவ்ஸ். ஸோ இப்போ டைரக்டிவ்ஸ் நெக்ஸ்ட் இஸ் த கோர் டாபிக் ஆஃப் த கொஷின் அண்ட் அடுத்து சப்பார்ட்ஸ். ஸோ இப்போ நமக்கு டைரக்டிவ்ஸ் அப்படின்னா நமக்கு என்னென்ன டைரக்டிவ்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபியூ டைரக்டிவ்ஸ் அப்படின்னு, டைரக்டிவ்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு கிரிட்டிக்கல் டைரக்டிவ்ஸ் அண்ட் நார்மல் டைரக்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ், அனலைஸ், கமெண்ட் அண்ட் இவாலுவேட். ஸோ இது வந்து டைரக்டிவ்ஸ். ஓகே, ஸோ அடுத்த கோர், இந்த கொஷினோட கோர் ஐடியா என்ன அப்படிங்கிறதும் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கக்கூடிய சப்பார்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது. ஸோ இப்போ சப்பார்ட்ஸ்னா டிஸ்கஸ், எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ அதுலேயே வந்து ஒரு பிரேக் த்ரூ இருக்குது. ஸோ என்ன பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கஸ் பிட்வீன் த காசஸ் ஆஸ் வெல் அஸ் த கான்சிக்வன்சஸ். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம ஒரு அர்பன் ஃப்ளட்டிங் பற்றி ஒரு டாபிக் எடுத்திருக்கு, அது ஓகே. ஸோ இப்போ இதில் காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸை டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின், மெயின்ஸ் கொஷினை பார்த்ததையும் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அப்போ ஸ்டெப் 2ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன்லையும் ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நாம இன்ட்ரடக்ஷன் எழுதலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்கிறதே அப்படியே நம்ம பேசிக்காக எழுதுறது. நெக்ஸ்ட் திங் இஸ் this 4 different types. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கலாம்னா, ஒரு டெஃபினேஷனாக இருக்கலாம், ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷனாக இருக்கலாம், புக்கிஷ் டெஃபினேஷனாக இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெஃபரன்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ரெஃபரன்ஸ்னா ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கலை கோட் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டேட்டாஸ் இல்லை ரிப்போர்ட்ஸை வச்சு ஒரு 2 to 3 லைன்ஸ் தான் வந்து நமக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் அடுத்து இன்னும் ஒரு படி மேலே போய் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் பேசிஸ்லும் நம்ம இன்ட்ரடக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேட்டா அப்படின்னா தட் இஸ் 40 ஆஸ் பர் த நித்தி ஆயோகோட ரிப்போர்ட், அதில் 40% ஆஃப் த பாப்புலேஷன் பை 2030 அர்பன் ஏரியாஸ்ல இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபைண்டிங்ஸ். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 246 கோட் பண்ணலாம், ஆர்டிகல் 7 நம்ம கோட் பண்ணலாம், ஸ்கெடியூல் 7 நம்ம வந்து கோட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து என்ன இது பண்ணுதுன்னா, த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இஷ்யூஸ்னால இருக்கு. ஸோ இன்அடிக்குவேட் ட்ரைனேஜ் அண்ட் எக்ஸஸ் ரெயின்ஃபால். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸை நம்ம இது பண்ணிட்டு, ஸோ இந்த சப் டாபிக்ஸை வச்சு இது பண்ணோம்னா இன்ட்ரடக்ஷன் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நவ் வி ஆர் என்டரிங் இன் டு த பாடி ஆஃப் த ஆன்சர். ஸோ அதில் பாடியிலையும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் அனாலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நாம் அப்ரோச் பண்ணலாம். அதில் லாஜிக்கல் டைமென்ஷன்ஸ். ஸோ அந்த லாஜிக்காக நம்ம எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல், என்விரான்மெண்டல், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கல். ஸோ இப்போ இதில் இருந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்க்கும் ஒரு பாயிண்ட் எழுதணும் அப்படின்னாவே நமக்கு ஸோ இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதோட காசஸ் என்னெல்லாம் இருக்குது, இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, தட் இஸ் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எதனால இந்த பிரச்சனை, அதுதான் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்க இந்த இஷ்யூக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, அண்ட் அதோட காஸ், எஃபெக்ட் அண்ட் சொல்யூஷன். ஸோ இது எல்லாமே நமக்கு பாடிக்குள்ள கம்பல்சரி கவர் ஆயிருக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா வேல்யூ அடிஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்த ஸ்டெப்ஸில் எல்லாமே வந்து பேசிக்காக எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்குமோ அது கிடைச்சிடும். ஸோ இந்த வேல்யூ அடிஷன் இருந்தால் தான் நமக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸை நம்ம ஸ்டீல் பண்ண முடியும். ஸோ அந்த வேல்யூ அடிஷன்ஸில் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகெயின் ஆர்டிகல்ஸ், வேரியஸ் கமிட்டிஸோட ரிப்போர்ட், ஜட்ஜ்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் ஒரு பெர்சன்டேஜோட நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூ அடிஷன்ஸை வச்சு தான் நமக்கு வந்து ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டோ டயக்ராமோ இல்லை இந்த ஃப்ளோ சார்ட் அண்ட் டயக்ராம் அது வேல்யூ அடிஷன்ஸாகவே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஸோ ஒரு 0.5லேருந்து 1 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கலாம், ஸோ ஒரு காசஸ், எஃபெக்ட் அண்ட் சொல்யூஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட்க்கு அப்புறம் என்ன இருக்கலாம்னா ட்ரையாங்கிள் டயக்ராம்ஸாக இருக்கலாம், ஸ்டேக் ஹோல்டர்ஸோட டயக்ராம்ஸாக இருக்கலாம், அண்ட் ஹிஸ்ட்ரியோ ஜியோகிரஃபியாக இருந்துச்சுன்னா நமக்கு மேப் பேஸ்ட் டயக்ராம்ஸ் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை பேஸ் பண்ணதாக இருக்கலாம். நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் பாலிசி டைரக்ஷன். ஸோ இந்த ஒரு இஷ்யூ இருக்குது, இதில் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணியிருக்கோம், இனிமேல் ஃபர்தராக இந்த இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் இன்கேஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா வந்து இந்த பாலிசி டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட், ஒரு லே அவுட், ஒரு ஆன்சர் ரைட்டிங்க்கு தேவையான லே அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த லே அவுட். ஸோ இன்ட்ரடக்ஷன், பாடி, டயக்ராம் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் மேக்ஸிமம் 3 lines, பாடி
ஒரு சப்ஹெட்டிங் அண்ட் அதுக்கு கீழே ஃபர்தர் சப்ஹெட்டிங்ஸ் 1 2 3 4 சப்ஹெட்டிங்ஸ்ல 2 to 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் டயக்ராம்ஸ் wherever it is necessary and conclusion அப்படின்னா 2 to 3 lines. ஓகே, அதுவே 10 மார்க்ஸா இருந்துச்சுன்னா இன்ட்ரோடக்ஷன்ல இவ்வளவுதான் வேர்ட்ஸ் இருக்கணும், பாடியில 100 வேர்ட்ஸ் இருக்கலாம், கன்க்ளூஷன்ல 30 இருக்கலாம். அண்ட் 15 மார்க்ஸா இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும். இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல 30, மெயின் பாடியில் 180 அண்ட் கன்க்ளூஷன்ல 40 வேர்ட்ஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு 250 வேர்ட்ஸும் 150 வேர்ட்ஸ் அப்படின்ற அவங்க கொடுக்குற டிமாண்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும்.